இல்லையா? இதன் மூலமாக ஒரு மனிதனுக்கு தொந்தரவு விளைத்து விடக்கூடாது. கரத்தின் மூலமாக என்ன, நம்முடைய கரங்கத்தின் மூலமாக யாரையும் துன்புறுத்தி விடக்கூடாது. அது உயிரை அது வாய் பேசாது உயிர் ஜீவராசிகளாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, யாருக்கும் நம்முடைய கரங்களால் எந்த ஒரு தீங்கு இழைக்க கூடாது. அப்படி இழைக்காமல் இருக்கிறானே அவன்தான் உண்மையான முஸ்லிம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கின்றார்கள். இப்படி இந்த உலகத்திலே யாருக்கும் கொடுமை புரியாமல், யாருக்கும் தீங்கு இழைக்காமல், மக்களுக்கு மத்தியிலே சாந்தி சமாதானத்தை போதித்துக் கொண்டு, சாந்தி சமாதானத்தை ஏற்படுத்தி கொண்டு, மக்களுக்கு மத்தியிலே நிம்மதியை ஏற்படுத்தி கொண்டு, உண்மையுள்ள ஒரு முஸ்லிமாக இந்த உலகத்திலே ஜீவித்து யார் மரணிக்கின்றானோ அவனுக்கு மறுமை நாளிலே அல்லாஹ் தஆலா கொடுக்கின்ற மிகப்பெரிய பரிசு என்னவென்று சொன்னால், லஹும் தாரிஸலாம் இன்த ரப்பிஹிம். மறுமை நாளிலே அவர்களுக்கு தாரிஸலாம் என்ற அமைதி இல்லத்தை அல்லாஹ் தஆலா வழங்குகின்றான். தாரிஸலாம் என்று சொன்னால், தார் என்று சொன்னால் இல்லம், இஸ்லாம் என்று சொன்னால் அமைதி. அமைதி இல்லத்தை அல்லாஹ் தஆலா மறுமை நாளிலே வழங்குகிறான். அந்த அமைதி இல்லத்துக்காக வேண்டிதான் இந்த உலகத்தில் நாம பாடுபடும். ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கை என்பது நமக்கு அமைதி கிடையாது, நிம்மதி கிடையாது. நமக்கு இந்த உலகத்திலே எல்லாமே கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள், சங்கடங்கள், நோய் நொடி எல்லாமே இருக்கு. இந்த உலகத்தில் நமக்கு சாந்தமான வாழ்க்கை இருக்குது என்று யாருமே சொல்ல முடியாது. ஏதோ ஒரு விஷயத்தை வைத்து, ஏதோ ஒரு குர்ஆன் வசனங்களை, ஏதோ ஒரு ஹதீஸை வைத்து நிம்மதி கட்டுக்கலாமே தவிர, ஆனா உண்மையான நிம்மதி எங்கு கிடைக்கும் என்றால் மறுமை நாளிலே கிடைக்கும். உண்மையான நிம்மதி அங்குதான். அந்த சாந்தமான அந்த இல்லத்திற்கு, அமைதி இல்லத்திற்கு, சொர்க்கத்திற்கு சென்று விட்டோம் என்று சொன்னால் அங்கு எந்த ஒரு குறைகளும் கிடையாது, எந்த ஒரு சங்கடங்களும் கிடையாது, எந்த ஒரு நோயும் இல்லை, எந்த ஒரு நொடியும் இல்லை, எந்த ஒரு கஷ்டங்களும் கிடையாது, சம்பாதிக்க வேண்டிய விஷயமும் கிடையாது, எதுவுமே இல்லை. எல்லாமே மறந்து நிம்மதியோடு அந்த சாந்தி இல்லத்தை தங்கியிருப்போம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அப்படிப்பட்ட அந்த சாந்தி இல்லத்திற்காக வேண்டிதான் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே உலகத்தில் இருக்கிற மக்களை அல்லாஹ் தஆலா அழைத்துக் கொண்டு இருக்கிறான். வல்லாஹு யதுஉ இலா தாரிஸலாம். அந்த அமைதி இல்லத்தின் பக்கம்தான் மனிதர்களை அல்லாஹ் தஆலா அழைத்துக் கொண்டே இருக்கிறான். இந்த புனித உண்மையான இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைத்துக் கொண்டு இருக்கிறான். இந்த புனித இஸ்லாத்தின் பக்கம் யார் வந்து விட்டார்களோ அவர்கள் அமைதி பெறுவார்கள், நிம்மதி பெறுவார்கள், சாந்தம் அடைவார்கள். மறுமை நாளிலும் அவர்கள் சாந்தமான இல்லத்திலே அவர்கள் அமர்ந்து கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லித் தருகின்றான். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கேட்டார்கள், இஸ்லாத்திலே சிறந்தது என்று எது என்று கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு இஸ்லாத்திலே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கமாக 2 விஷயத்தை சொன்னார்கள். பசித்தவருக்கு உணவு கொடுப்பது, அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் சொல்லுவது என்று சொன்னார்கள். இஸ்லாத்தில் சிறந்தது இது. இன்னொரு ஹதீஸை சொல்லி காமிக்கும் பொழுது சலாத்தை பரப்புவது சிறந்தது என்று சொன்னார்கள். பசித்தவனுக்கு உணவு கொடுப்பது இஸ்லாத்திலே மிக சிறந்தது. இதுதான் நம்முடைய ஜமாத்தில, நம்முடைய ஜமாத்தில தமிழக அளவில் ஒவ்வொரு பள்ளி வாசலிலும் பசி அறிந்து உணவு அளிப்போம் என்ற அதை ஏற்படுத்தி நம்முடைய பள்ளி வாசல்ல எல்லா கிளைகளிலும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு கடமையாகவே செய்து கொண்டிருக்கிறார்கள். பசித்தவர்களுக்கு உணவளிக்க தேடி கொடுக்கிறார்கள். விதவைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும், உண்மையாகவே யார் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ, வேலைக்கு செல்ல முடியாமல் யார் துவண்டு வீட்டில் இருந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு தேடி உணவு, அரிசி, பருப்பு என்ற அந்த உணவுப் பொருள்களை கொடுக்கக்கூடிய நம்முடைய ஜமாத்து தமிழக அளவில் இந்த மாதிரி இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதைதான் அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கும் பொழுது, இஸ்லாத்திலே சிறந்தது பசித்தவருக்கு உணவு அளிப்பது, பசித்தவர்களை பார்த்து உணவு கொடு, அதுதான் இஸ்லாத்திலே சிறந்தது.
நீ நன்றாக இருந்து விட்டு, நீ நன்றாக சாப்பிட்டு விட்டு மற்றவன் எப்படி போனா என்ன என்று சொல்ல இருக்கக்கூடியவன் உண்மையான ஒரு முஸ்லிம் கிடையாது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள், தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் சலாம் சொல்லுங்கள், சலாத்தை பரப்புங்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? வெறுமனே அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்வது மாத்திரம் கிடையாது. மக்களுக்கு மத்தியிலே அமைதியை நிலைநாட்ட வேண்டும், சாந்தி சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும், இந்த உண்மையான மார்க்கத்தை மற்ற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவராக இருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய கடமை. ஒவ்வொரு முஸ்லிமும் செய்யக்கூடிய பணி என்னவென்று சொன்னால், நாம் ஏற்றுக்கொண்டு இருக்கிற இந்த மார்க்கம், இந்த நாம் ஏற்றுக்கொண்டு இருக்கிற இந்த சாந்தி சமாதானத்தை ஏற்படுத்திக் கொண்ட இந்த இஸ்லாமிய மார்க்கம் மற்ற மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும், மற்ற மக்களுக்கு சொல்ல வேண்டும். அதைதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாந்தை அந்த சலாத்தைய பரப்புங்கள், சலாத்தைய பரப்புங்கள் என்று சொன்னால் நிம்மதியை பரப்புங்கள், அமைதியை பரப்புங்கள், சாந்தி சமாதானத்தை பரப்புங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கின்றார்கள். இப்படி உலகத்திலே இப்படிப்பட்ட சாந்தி சமாதானத்தை நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய அழகான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் இந்த உலகத்திலே அமெரிக்கா, லண்டன், ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் இருந்து நிறைய மக்கள் இந்த இஸ்லாத்தின் பக்கம் வந்து கொண்டே இருக்கிறார்கள், அணி அணியாக வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு பக்கம் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும், முஸ்லிம்களை கருவறுக்க வேண்டும் என்று ஒரு பக்கம் ஒரு கும்பல் அதற்காக வேண்டி சதித்திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு எதிர்க்கப்படுகிறதோ இஸ்லாம், எந்த அளவுக்கு எதிர்க்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு இஸ்லாம் வளர்ந்து கொண்டுதான் வந்து கொண்டிருக்கிறதா.